ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். கிச்சனில் இருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தான் இப்போது சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு ஃபைனலாக டிசிஷன் எடுத்து எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து வாங்க ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜாடி. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகாக இருக்குல்ல, அவுட்லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நல்ல ப்ரௌன் கலர். எங்கள் வீடு பார்த்துட்டிங்கன்னா டைல்ஸாக இருக்கட்டும், கபோர்ட் செட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ப்ரௌன் கலர் வித் பிளாக் அந்த மாதிரி தான். ஓரளவுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி தீமில் தான் இருக்குமா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஜாடி வாங்கியிருந்தேன். ஒன்று இல்லை மொத்தம் 4 வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்க்குறதுக்கே லுக் வைஸ் அழகாக இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இது வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து ஒவ்வொரு டைம் நம்ம எடுத்து தனியாக கையில் ஹேண்டில் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது கீழே மிஸ் ஆகி விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லையா. ஸோ அதனால் ஸ்டாண்டு வாங்கிட்டேன். அதாவது எங்கள் வீட்டில் செல்ஃப் இருக்குது, இருந்தாலும் அதில் வச்சுட்டு எடுக்கும்போது சப்போஸ் ஈரக்கையில் வச்சு எடுக்கும்போது மிஸ் ஆகிடுச்சோ இல்லை செல்ஃபில் எட்டி எட்டி அந்த திங்ஸை எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறத பக்கத்துலேயே வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். ஸோ வாங்கும்போது இந்த 2 ஜாடி தான் பார்த்துட்டிங்கன்னா வைக்க முடிஞ்சது, கீழே வைக்க முடியல. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா 2ஆக பார்த்துட்டு வாங்கிட்டேன். அதாவது மொத்தம் 4 ஜாடிக்கு 2 ஸ்டாண்டு வாங்கிட்டேன். ஸோ இப்போ வைக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து வைக்க முடிஞ்சது. அப்புறம் கீழே வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ அதனால் இந்த மாதிரி பார்த்து 2 ஸ்டாண்டு இந்த 4 ஜாடியும் பார்த்துட்டு அங்கே வாங்கிட்டேன். ஸோ அது மட்டும் கிடையாது, அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தூக்கு. அதாவது இந்த தூக்கு பார்த்தாலே அந்த கால எப்படி சொல்கிறது, ஒரு பாரம்பரியமான வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலுக்காக இருக்கட்டும் இல்லை எண்ணெயை வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி தூக்குகள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயன்படுத்துவாங்க இல்லையா. ஸோ அதனால் எனக்கு இந்த தூக்கு மேலே ஒரு கண்ணு. ஸோ அதனால் சரி ஓகே இது வாங்கிடலாம் இதுவே. ஏன்னா கிளாஸ் பாட்டில் பார்க்குறதுக்கு ஆயில் வச்சுருக்கிறதுக்கு லுக்காக நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா டைமும் நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவேன்னா அது கொஷின் மார்க் தான். போட்டுன்னு உடச்சி விட்ருவேன். ஸோ நம்ம கைக்கு அது செட் ஆகாது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணுறது, நான் ஏதாவது ஒரு டக்கத்தில் ஒரு டைமில் வந்து அவசரத்தில் போட்டு உடச்சிட்டேன்னா அது கஷ்டம் இல்லையா. அதனால் நான் வந்து இந்த தூக்கே வாங்கிட்டேன். இது மொத்தம் 2 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ சூப்பராக இருந்தது, லுக் வைஸும் சரி, அதுக்கப்புறம் அது நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னங்க, 1 மட்டும் கிடையாது, மொத்தம் 2ம் கிடையாது, அடுத்து இன்னொன்று, அதாவது 3. இந்த 3 பொருளும் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த 3 பொருளும் ஒரே பொருள் தான், ஒரே ப்ராடக்ட் தான். 3 வாங்கியிருக்கேன், ஓகேவா. 3 குவான்டிட்டி. அது என்னன்னா இந்த 5.5 பெட்டி. இது கொஞ்சம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி உள்ளார இருக்கிறது அப்படியே விசிபிளாக தெரிகிறது மாதிரி கிளாஸ் வச்சு பார்த்துட்டிங்கன்னா, கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு கிளாஸ் மாதிரி, ஆமாம் கிளாஸ் தான், பிளாஸ்டிக் இல்லை, சாரி. ஸோ இது வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படியே வெளியில் தெரிகிறது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வாங்கியிருந்தேன். மொத்தம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 இது இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு, அது லென்த்தாகவும் இருந்தது, யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிராம் வந்து அட் அ டைமில் கொட்டி வச்சுக்கிற மாதிரி இருந்தது ஒவ்வொரு பொருளையும். ஸோ நான் இது வந்து 5.5 பெட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக ஒரு கிச்சனில் தேவையான ஒரு விஷயம். ஸோ எங்கள் வீட்டில் இருந்தது இதுக்கு முன்னாடி, ஆனால் அது எங்கள் அம்மா பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க. அது உடஞ்சதுக்கப்புறம் 5.5 பெட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தே மறந்தாச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா அதை யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ எனக்கு இது மேலே ஒரு கண் அப்பையிலேருந்தே இருந்துகிட்டு இருந்தது. சரி ஓகேன்னு ஃபைனலாக அதை வந்து வாங்கிட்டேன். மொத்தம் இது வந்து 3 வாங்கியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டு க்ரியேட் ஆகும், என்னடா 5.5 பெட்டிக்கு வந்து 1 தான் தேவைப்படும், இது எதுக்குடா 3 வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டு க்ரியேட் ஆகலாம். ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறத வாங்க 1 பை 1 அப்படியே பின்னாடி காட்டுறேன். இதை நேரம் உங்கள்கிட்ட காட்டுறேன்னு பொங்க வச்சுருப்பேன், ஏன்னா மேலே கிளாஸ் வேறையா. ஸோ உங்கள்கிட்ட காட்டுறேன்ட்டு எடுத்து வச்சு டும்முன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சரி ஓகே இதுக்கு மேலே இதை ஹேண்டில் பண்ணால் உடைக்கிறது கன்ஃபார்ம் சொல்லிட்டு அது உரமாக வச்சுட்டேன். சரி அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா, இது வந்து நான் இப்போ ஆர்டர் போட்டு வாங்கலை, இதுக்கு முன்னாடி காமிச்சதில் மட்டும்தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வாங்கி இருந்தது. ஆக்சுவலாக இது இன்னொரு செட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காஃபியோடது மட்டும் இல்லை, மீதி 2 இருக்குது, டீயோடது சுகரோடது இருக்குது. ஸோ இன்னொரு செட்டு
ஃப்ரெஷ்ஷாக வீட்டு பீரோவில் வந்து பத்திரமா இருந்துச்சு. சரி ஓகே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். அதாவது 1 டீ, 1 காஃபி, 1 சுகர். ஆல்ரெடி இருந்ததில் வந்து நாட்டு சக்கரை போட்டு வச்சுட்டேன் சுகரில். இன்னொரு இதில் வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த 3 வந்து நார்மலாக டீ காஃபி இதுக்கெலாம் போட்டுக்கலான்ட்டு அதை எடுத்துட்டேன். ஃபைனலாக இதெல்லாம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சு நான் கிச்சனை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். சரி ஓகே, இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா சுத்தம் சோறு போடும் இல்லையா? ஸோ க்ளீன் பண்ணாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. ப்ராடக்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் நல்லா வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்திரமா, ஏன்னா எனக்கு இந்த ஜாடிலாம் விளக்கும் போது ரொம்ப பயமாக இருந்தது. எங்கடா போட்டு எதுவும் உடச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி பயத்திலே தான் விளக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சோப்பு அப்படிங்கிறது ஈஸியாக வந்து விளக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக விளக்கி முடிச்சிட்டேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார போதும்னு ஆயிடுது. நம்மளாக செஞ்சோம்னா கூட செஞ்சிடலாம். வீடியோ ஒரு பக்கம் ஆங்கிள்ஸ் செட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் செய்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விலகி கவுத்துட்டு தண்ணி காயட்டுங்கிற அந்த கேப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு ரஸ்னா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்கணும். இது வந்து கொஞ்சம் அன்ஹெல்தி தான். இருந்தாலும் எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் எனக்கு எப்போதுமே பிடிக்கும். கூல்ட்ரிங்க்ஸில் எதுவுமே வாங்கி குடிக்க மாட்டேன். எங்கள் அம்மா என்னை கேட்காமலே இப்போ எதுவும் வாங்கிட்டு வந்துட்டாங்களா, சரி ஓகே நம்மளும் வீடியோ எடுக்கிறாங்கிற பேரில் வேலை செஞ்சுக்கிட்டு கலப்பாக இருக்கும். இப்போல்லாம் இப்போ ஜூஸ்லாம் போட முடியாது, நம்ம இதையே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். இது குடிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதாவது நான் ஸ்கூல் படிக்கலாம் இப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக வந்து ஃபாலோ பண்ணணும், ஃப்ரெஷ் ஜூஸ் அது இதுங்கிறோம். அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரஸ்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் எங்கள் அக்காவும் கட்டியாக வாங்கி அதை, ஏன்னா இப்படி தண்ணியாக வாங்கினா டக்குனு தீர்ந்து போயிடும், கட்டியாக வாங்கினா ரொம்ப நேரம் வச்சு குடிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாங்கி குடிச்சிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. யாருக்கெல்லாம் ரஸ்னா பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ரஸ்னாலாம் குடித்து கொஞ்சம் உடம்பை தெம்பாக்கிக்கிட்டு அடுத்து வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நான் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா காஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி சுத்தமாக இல்லாமல், ஏன்னா பொருட்கள் போடுறப்ப கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுக்காக பொருள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த தூக்கில் வந்து 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி பார்த்தேன். 2 லிட்டர்னு போட்டிருந்தாங்க. கரெக்டாக அந்த ஹாஃப் இதுக்கு கீழே தான் இருக்குது. பரவாயில்ல, 2 லிட்டருக்கு மேலேயே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அடுத்து இந்த ஜாடியில் என்னென்ன போடுறேன்னா, ஒன்று வந்து கல்லுப்பு, ஒன்று வந்து தூளுப்பு, இன்னொரு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வரமிளகா, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா புளி. ஸோ இந்த 4 விஷயத்துக்காக தான் இந்த 4 ஜாடி வாங்கினேன். அடுத்து ஊறுகாய் எதுவும் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இப்போ எங்கள் கையில் கரண்ட்டாக இல்லை. ஃபர்தராக பண்ணோம்னா வேணுமா 2 ஜாடி புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அடுத்து இந்த டீ தூள், இதில் டீ தூள் ஏவி டீ தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதை கொட்டி வச்சுட்டு அப்புறம் சுகர், இதில் சுகர். நாங்கள் காஃபி தூள் வந்து மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணிலாம் அந்த பேக்கெட் பெருசாலாம் வாங்கி வைக்க மாட்டோம். அப்பப்போ ஒவ்வொரு கவர் கிழிச்சு யூஸ் பண்ணுவோமா? ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் பேக்கெட்ஸ்லாம் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சில பல வருடங்களாக இந்த ஒரு இது தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொட்டேட்டிங் டைப்பு, கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டு வச்சுட்டு அழகாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து என்ன ஒரு நாண்டத்தனம்னா, ஒவ்வொரு பொருளையும் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு முடியை கழட்டணுமா? ஒரு முடியை கழட்டினோம்னா எல்லா பொருளையும் ஒரு தாளிப்பு ஈஸியாக முடிச்சிடலாம், ஒவ்வொரு இதையும் கழட்ட தேவையில்லைல்ல அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த 5 பெட்டி வந்து நான் வாங்கினேன். அதாவது ஒரு பாக்ஸில் வந்து கடுகு ஜீரகம் சோம்பு போட்டுட்டு, ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா தூள் வகைகள் எல்லாம், ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ். ஸோ இந்த மாதிரி 3 இதுக்கும் 3 இதுவும் வாங்கிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டவுட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் நான் 3 வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி. ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதப்படியே ஓவராலாக பார்க்கும்போது அப்படியே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. எனக்கு 5 பெட்டி தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. அந்த மேலே அப்படியே விசிபிளாக தெரிகிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எங்கள் கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு. சரி இதை மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஃபைனலாக ஃபைனல் லுக்காக பாருங்கள். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 1 டேவே எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். காலைல ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு 5:30 வரலும் பார்த்துட்டிங்கன்னா இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எப்படி இருக்குது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் வீடியோலாம் எடுக்கிறப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தால் தானே உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் அதுக்காக மெனக்கடணுமேன்னு மெனக்கட்டேன். ஸோ ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ
ஓவரால் லுக் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் இது இப்போ நான் ஷேர் பண்ணதை வச்சு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து எங்கள் வீட்டு கிச்சனில் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இந்த பிரிச்ச ஐட்டம்ஸ்லாம் வாளியில் போட்டு வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு சைடில் வச்சுட்டு, அப்புறம் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அதாவது இந்த பிளேட்டிங் பண்ணுறதுக்கு தேவையானது அந்த கப்பு, பிளேட்டு, டம்ளர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சுட்டேன். ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறதுக்கான கூடை எல்லாமே ஒரு சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டேன். அப்புறம் இந்த எம்டி பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் நீட்டாக. ஸோ உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீட்டாக இருக்கா இல்லையா எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்பாடா அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அப்பா உழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடைச்ச மாதிரி இருக்குடா, இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நீட்டாக பண்ணியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.